வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பேச இருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது கனிமவள கொள்ளையில் இடி தாக்கல் பண்ண மனுவை தள்ளுபடி பண்ணது உச்சநீதிமன்றம். அன்புமணி அவர்களுடைய ஒரு அறிக்கை, வருவாய் பற்றாக்குறை, வருவாய் உபரியை பற்றிய ஒரு அறிக்கை, தமிழ்நாடு அரசாங்கத்தின் உள்ள அறிக்கை, திமுகவுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள், திமுக மீது இருக்கிற பல்வேறு விமர்சனங்கள், அரசாங்கம் படப்பையில் உள்ள பாலம் கட்டி 3 மாதத்தில் அது டேமேஜ் ஆகிருக்கிற விஷயங்கள், விஜய் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபைன், இதை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் முன்னிலையில் சொன்ன மாதிரிண்ணே, கனிமவள கொள்ளைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இடி. இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அதை கண்டினியூ பண்ணிடுச்சு. உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பார்க்குறீங்க? இப்போ இடி ரைடு, இது மணி லாண்ட்ரி, ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது மூல வழக்கு இது இருக்கணும்னு. இப்போ இந்த விவகாரத்தில் அவன் ரொம்ப டெக்னிக்கலாக போய் கனிம வள கொள்ளை மணி லாண்ட்ரி இந்த இதிலெல்லாம் வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நீங்கள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்கல்ல, சேட்டலைட் வச்சு எடுத்தது, அந்த ஐஐடியோட இணைஞ்சு பண்ணது, அந்த சுங்கச்சாவடி இதிலேருந்து டேட்டாஸ் எடுத்து பண்ணது, இவர்கள் டேட்டாஸு, மண்ணுடைய இது அந்த இது இருக்குல்ல பொக்லைன், அதில் பதிவான டேட்டாஸ் எடுத்தது, இந்த மாதிரி எடுத்து கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபான்னு அவர்கள் இது பண்ணி அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப எளிதாக இது இந்த கீழே வராது அப்படின்னு ஹைகோர்ட்டு தடை விதிச்சிச்சு. அதை எதிர்த்து அங்கே போனாங்க, அங்கேயும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தடை வச்சதுக்கு அப்புறமும் ஈடியால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. இதில் இதுக்கு மேலே என்ன, சுப்ரீம் கோர்ட்டு தான் இறுதி. சீராய்வு பண்ணணும்னா அவங்கள்ட்ட தான் போடணும், போட்டாலும் அதே தான் வரப்போகுது. என்னன்னா வேறு ஏதாவது ஒரு கனிம வள கொள்ளையில் வேறு ஏதாவது இதில் போட்டு மறுபடியும் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு எவ்வளோ காலம், எவ்வளோ வேலைகள், இவர்கள் எவ்வளோ உஷாராவாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்னன்னா சம்பாதி அதை வச்சே வக்கீலை வச்சு முடிச்சு விட்ரு அப்படின்றது தான் இதாக இருக்குது. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. திமுக அரசாங்கத்தில் நம்ம பெரிதும் பேசப்பட்டது 2 குற்றச்சாட்டு, ஒன்று மணல், இன்னொன்று டாஸ்மார்க். இந்த 2 ரைடுமே திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 2லையுமே உச்சநீதிமன்றத்தில் முடிஞ்சிரும்னு நினச்சோம். ஆனால் இது வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கி. இப்போது வழக்கில் எப்படி போவாங்கன்றதுக்கு தான் இந்த வழக்கறிஞர்கள் எப்படி அந்த வழக்கை நீர்த்து போக செய்யலாம், இல்லை இழுத்து அடிக்கலாம், புதுசாக இது பண்ணலாம். ஆனால் ஏஜென்சிகளுக்கு பற்றாக்குறை ப்ளஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் புதுசாக கலப்பி வருமா, அதுக்கு உட்காந்து வாதாடணும். இன்னொன்று அவங்க ஸ்பெஷல் வக்கீலை கொண்டு வர முடியாது, அவர்கள்ட்ட இருக்க வக்கீல் தான் பண்ண முடியும். ஜட்ஜிங்களும் பார்த்திங்கன்னா சீனியர் கவுன்சில், இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சீனியர் கவுன்சில்னால் அதுக்கு ரொம்ப கவனம் கொடுப்பாங்க, அவன் சொல்கிறத கேட்பாங்க. இந்த இதெல்லாம் மீறி ஜட்ஜி உறுதியாக இருந்தால் அடி உளும். இப்போ இவர் அடித்தார்ல செந்தில் பாலாஜிக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணாலும் அவர் கேட்டு கரெக்டாக இது பண்ணும். அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரிலாம் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் நீதி, நேர்மை, ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே. அதெல்லாம் மீறி ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அது பெரிய விஷயம். நீங்கள் பாருங்கள், துரைமுருகன் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் இப்போ ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. ஜெகத் ரட்சகன் எல்லாருமே ஸ்டே. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா அது மாட்டிக்குவாருன்னு பார்த்தா ஈஸியாக ஸ்டே வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் அவர்கள் சட்டக்குழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை யாரையாவது போட்டு எப்படி தீர்ப்பு வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்குறாங்க. டாஸ்மார்க்கும் கிட்டத்தட்ட தலைமை நீதிபதியே அதுக்கு இன்டர்னல் ஸ்டே கொடுத்து நிற்கிது. மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி அதான் அந்த வழக்கை ஹியரிங் எடுக்க சொல்லி போனோம். அதில் ஸ்டே ரிவோக் ஆச்சுன்னா மறுபடியும் டாஸ்மார்க் இதாகும். அதனால் அது அப்படியே நிற்கிது. இன்னும் நான் என்ன கேட்குறேன், இது இல்லாமல் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், குற்றச்சாட்டு வச்சிட்ருக்காங்க. அப்போ ஏன் மற்றவர்கள் மேலே நடவடிக்கை வரலன்றது ஒரு பார்ட்டு. இன்னொன்று நீங்கள் பாருங்களேன், பச்சையாக தெரியும், எந்த அரசாக இருந்தாலும், திமுகன்னு நான் சொல்ல வரல, ஆளுகின்ற அரசுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் போய் ஆதாரபூர்வமாக கொடுத்தாலும் இது விசாரணைக்கு உட்காந்ததில்லை, அவ்வளோதான். அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும், எஃப்ஐஆர் போட வைக்கணும், எஃப்ஐஆர் போட்டு வாரம் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு மேலே நகராது. அடுத்த ஆட்சி வந்தால் இது போன கவர்மெண்ட்டில் ஆர்எஸ் பாரதி கோர்ட்டு படிலாம் ஏறினார். இந்த கவர்மெண்ட்டில் இவர்கள் அதே இதை ஃபாலோ பண்ணுறாங்க.
அதனால் இது நீதி நேர்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடக்க வேண்டிய தூரம் இந்தியாவில் ரொம்ப இருக்குது. நீங்கள் மற்ற நாடுகள்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஏதோ ஒரு நாட்டில் பிரதமரே பதவி விலக, நியூசிலாண்டு எங்கன்னு தெரில, சின்ன குற்றச்சாட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் பதவி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் வரதுக்கு என்ன ஆகும் தெரியாது. நம்மளை பார்த்து பல பேர் காப்பி அடிச்சுன்னு போயிட்டே வேறு லெவலில் போயின்னு தான். அது பிரான்ஸ் அதிபரே நடக்க விட்டார்ல ட்ரம்ப். அது இங்கே பார்த்துருப்பாப்புல, சென்னையில் நியூஸ்லாம் போடலாம் பார்த்துருப்பாப்புல. என்னடா நம்மள மாதிரி 8 கருப்பு கார் போகுது, யார் இவர், அவ்வளோ பெரிய நாட்டு அதிபரா என்ன அதுன்னா, இல்லை சார் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர். ஓ பயங்கரமாக இருக்குது. என்ன மற்றவங்களாம் ரோடே காலியாக இருக்குது, ஜனங்களே நான் பந்தா இல்லைங்க வரும்போது அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா, பண்ணலாமா? அவருக்கு சிஎம்னா அங்கே உள்ளதில் மேயர்னு அர்த்தம். மேயருக்கு எந்த மாதிரி நான் யார், எல்லாரையும் ஓட விட்டுனுக்கிறேன், ஒரு பக்கம் புட்டினை ஓட விட்டுனுக்கிறேன், இந்த சைடு ஜிபிங்க ஓட விட்டுனுக்கிறேன், எனக்கு யார் வந்துக்கிறப்பா பிரான்ஸ் அதிபர், அவங்க எதுக்கு முதல்ல அவனை க்ளோஸ் பண்ணேன். அவர் இவர்கிட்ட ஃபோனில் பேசினாராம். அவர் பாருங்கள் கண்டுக்காமல் போனோம்ல, ஒரு ஃபோன் பேசி இந்த மாதிரிலாம் சரி பண்ணுங்க அப்படின்னு. இது ஐநா சபையில் போயிட்டு பெரிய கச்சேரிலாம் வச்சுக்கிறாப்புல. ஏன்னா இது நான் இங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன், இது என்ன எஸ்கலேட்டர் வேலை செய்யலை, அப்புறம் ப்ராம்ப்டர் வேலை செய்யலை, ப்ராம்ப்டர் தாண்டா எங்களுக்கு உயிர், அதை பார்த்து தாண்டா நாங்கள் படிப்போம், அதுவே வேலை செய்யலாம், நான் என்னடா கதை பேசுறது, வச்சுக்கிறேன்டா அவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி ஐநாவே கிளிஸ்டன்ல. நீங்கள் பதவி ஏற ஏற பொறுப்பு ஏற ஏற அந்த பயங்கரமான ஒரு பொறுப்பு தன்மை பேச்சு நடத்தையெல்லாம் இருக்கும். ஆமாம், அரக்கு இருக்குகள்லாம் வந்து எங்கே உட்காந்தாலும் அது வந்து அப்படி தான் இருக்கும். அப்படின்றதுக்கு ட்ரம்ப் பெரிய உதாரணம். அந்த கிறுக்குத்தனம் பார்த்தீங்களா, H1 விசாக்கு அட்டி பல்ட்டி இன்னைக்கு சுத்தமாக காலின்னு. அதாவது அதுக்கு அந்த விசா அனௌன்ஸ் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பர்த்டே கிஃப்ட்டு. அப்படி இப்படி நீங்கள் உருட்டினானுங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த உருட்டலை ஒன்றுத்தையும் காணும். ஆமாம், அதோட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த இடத்துலையுமே வந்து திமுக கொள்ளையடிக்கலை, மணல் அதில் எந்த இதுவுமே எதுவும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேயுமே வரல. உயர்நீதிமன்றத்துலேயும் சரி உச்சநீதிமன்றத்துலேயும். இங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்கீமில் கொண்டு வரலப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுறது. இது வராது சார், கத்தியால் குத்திட்டாங்க சார், இது வந்து நீ எப்படி மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் போடுவேன் 304 செல்லாது அப்படிங்கிற மாதிரி சார். செத்த போயிட்டான் சார், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் போட்டிருக்கேன். கார் ஏற்றி காரு வாகனம் அப்படி உயிரிழப்பு இருந்தால் தான் நீ 304 போட முடியும். அதனால் இது அதில் வராது. நீ வேணால் 302 இப்போ வந்து 103 பிஎன்எஸில் அதில் போட்டு கொண்டு வா, சட்டம் ஒழுங்குல. அதனால் இது செல்லாது போப்போ அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் தான். அந்த கிட்னி திருட்டுக்கு பாருங்கள் சார், சாரி கிட்னி முறைகேடு கிட்னி முறைகேடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரியில் போட்டு குழு அமைக்கணும்னு அதை எதிர்த்து போய் வாதாடுறாரு. இந்த வாரத்தில் 2 மேட்டரில் உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கலண்ணே. அது ஏன்னா இந்த வாரத்தில் 2 வாரம் இந்த ஆட்சியில் வாரம் 6 வாரம் தான். அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. யார் எப்படி ஒன்றுனா பண்ணிங்க, என்ன பண்ணிங்க, நாங்கள் எண்ட் ஆஃப் தி டே எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குறோமா, அவ்வளோதான். அண்ணா நகர் சிறுமி சிபிஐ வழக்கு நாங்கள் பெரிய வக்கீலை வச்சு வாதாடுவோம். ஏன்பா அந்த சிறுமியை இன்னொருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், சிபிஐ விசாரணைனா முறையாக பண்ண போகிறாங்க. அது ஏடிஎம்கேக்காரன்னு சொல்கிறீங்க. தண்டனை அடையிறது எவனும் அடைய போகிறான், குற்றவாளி தான் தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு என்ன அதில்? ஆனால் அதுக்கு இந்தியாவில் நம்பர் 1 வழக்கறிஞர் வச்சு அங்கேயே அவங்க தீர்ப்பு கிடைச்சதா? 7 ஆஃபீஸரை போட்டு அவங்க தமிழர்களாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியா. இந்த மாதிரி 1 2 கருணாநிதிக்கு சிலை என்ன நினச்சினுக்கிறீங்க? திட்டி அபராதத்தோட தடுப்பு. அபராதம் செவிலியர்கள் மேட்டர்லண்ணே நம்ம பேசுனது சுரண்டிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை, அரசாங்கம் சுரண்டுகிறதுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. 2வது இலவசத்துக்கு அது கொடுத்துட்டு வீணாக்குறீங்க பணத்தை. இப்போ அந்த உபரி மதிப்பு பேசும்போது பார்க்கலாம், இவங்க மற்றவங்க பணத்தை முதலீடுகள் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க, இவர்கள் இலவசங்களை கொடுக்குறது இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா விஷயத்துலையுமே இவர்கள் நீதிமன்றத்தில் குட்டுப்படுகிறார்கள், அவமானப்படுகிறார்கள், அசிங்கப்படுகிறார்கள். என்ன பண்ணாலும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி சில பத்திரிகைகள் தான் இருந்தது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஒன்றுமே எழுதுறது திரும்ப அந்த சைடில் பார்த்துட்டு. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் அது ஃபர்ஸ்ட் பேஜில் வந்திருக்கு, மற்றபடி எதுலேயுமே தினமரில் லாஸ்ட் பேஜில் போட்டிருக்க மாதிரி. யார் படித்து யார் சொல்ல போகிறா, அதான் பிரச்சனை. கண்டிப்பாக. ரெண்டாவது, நேற்று செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அங்கே கரூர் உள்ள மாவட்ட நிர்வாகியை, மாநில நிர்வாகியை இது பண்ணியிருக்காரு, கட்சியில் சேர்த்துருக்காரு, அதுக்காக காங்கிரஸில் நிறைய பேர் கோவப்பட்டாங்கன்னு சொல்லி. நேற்று வந்து அவர் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜிலேருந்து அந்த ஃபோட்டோவும் நீக்கியிருக்காரு. என்னென்ன மேட்ரு? எங்களுடைய எந்த அளவு செந்தில் பாலாஜியுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குது, திமுகவுடைய இது எந்த அளவுக்கு மாற்றுக் கட்சியிலேருந்து ஆளை பிடினா, டே கூட பிடிப்பேன், பக்கத்தில் நிற்கிற ஆளை இழுத்து போட்டு இணைஞ்சிட்டாருன்னா
உள்ளே போய் பார்த்தா அதுலேயும் வீடியோ அந்த அம்மாவுக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி, ஏம்மா நீ நிர்வாகியே கிடையாது நிர்வாகியே கிடையாது. அப்படின்ற மாதிரி ஆகுது. நீ ஆள் பிடிக்குன்னா அதிமுகவில் பிடிங்க, பாஜகவில் பிடிங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா வைஷ்ணவின்னு ஒரு கேரக்டர் ஆமா. சேர்த்தார்ல, எந்த பதவி வேற இல்லை. நம்மளுங்க வந்துட்டு சார் வைஷ்ணவின்றவங்க தாவேக்கால வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க செந்தில் பாலாஜி முன்னிலையில், அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வைஷ்ணவி யார் சார்? தாவேக்கால அவங்க யார் சார்? தாவேக்கால இருக்கிறாங்க, என்னவா இருக்காங்க? இல்லை சார் இந்த ரீல்ஸ்லாம் ரீல்ஸ் போட்டால் அதுக்கு ஏதாவது பதவி இருக்கா? ரீல்ஸ் பதவின்னு அது ஏற்கனவே இன்ஃப்ளூயன்சர் கட்சி, அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேர். என்ன சார் இது? இல்லை இருந்தாங்க. சரி அவங்க வெளியே போனாங்களா, என்ன பண்ணிட்டு போனாங்க? பெரிய லெட்டர் பேடில் போட்டு எல்லார் படத்தையும் போட்டு அந்தம்மா பெரிய தேசிய தலைவி மாதிரி. இன்னொன்று அவங்க அம்மா யாருன்னு பார்த்தா திமுக. இருக்காங்க. இவங்க பொழப்பே என்னென்னா இவருடைய அந்த ஒரு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கிறாங்க. அப்போ 10 பேர் எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்க ரீல்ஸை. பேச்சும் அப்படியே இந்த அலங்கார இது மாதிரி பேசுறது, சரக்கு இருக்காது. சில பேர் பார்த்துறீங்களா, நல்லா பேசுவாங்க தமிழில் வந்து அப்படி பேசுவாங்க. சரக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கின்னு உருட்டிகிட்டு இருக்காது. இங்கே இருக்கிற வரைக்கும் திமுக வந்து மோசமான கட்சி, மட்டமான கட்சி எல்லாம் ஒரே நாளில் திமுக வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தமாக்கிட்டாங்க. சுத்தமாகினது யார்? இதே ஸ்டாலின் சொல்லி சுத்தமாகின நபர். அதே தான் இந்த மகளிர் எண்ணை பிடிச்சி ஏதாவது போட்டு அது அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நேற்று தொடர்ந்து வந்து சாத்தூரில் உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்த பேசினார் பொதுக்கூட்டத்தில், அவங்களுடைய கட்சி சார்ந்த கூட்டத்தில். அதில் திமுகவில் அணிகளே கிடையாது, திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றி பாதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதிமுகவில் அணிகள் மேலே அணிகளாக இருக்குது, அது வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்து பல அணிகள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. தீபா டிரைவர் அணி அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் இந்த அணியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கடைசியாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு. செங்கோட்டையன் அணின்னு ஒன்று சொல்லியிருக்காருண்ணே, அது எந்த அணினர்? உதயநிதி அவர்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடுச்சா? செங்கோட்டையனுக்கு ஒரு அணி இருக்குங்கிறது எப்படி நம்பினார்? அது செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு 5-6 பேருக்கு எடுத்து சுற்றினுக்கிறாருல்ல. 5 பேர் அணியானே, 5 பேர் சேர்ந்து அணி ஆயிடுதுன்னு. சசிகலா எத்தனை பேர் வச்சுட்டு சுற்றுறாங்க? அது ஒரு பொண்ணு வேறு வெளியே வந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவராக 3 எம்எல்ஏ வச்சிருக்காரு, கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காரு. அவ்வளோதான். வந்து 26க்கு அப்புறம் அதுவும் இருக்காது. அவரே எம்எல்ஏ அவர் பையனுக்குமே முதல்ல ஒத்து போதா? கண்டிப்பாக. அப்புறம் வேறு யார்? டிடிவி செந்தமிழா 1-2 பேர் கண்ணுக்கு தர்றாங்க. இன்னைக்கு ரொம்ப பேசியிருக்காருண்ணா டிடிவி. அதனால் என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு எல்லாருக்கும் அசைன்மெண்ட்டு. கனிமொழி பேசியிருக்காங்கல்ல, அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது, அலுவலகம் டெல்லியில் இருக்கிறது. அப்போ நீங்கள் அலுவலகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இதுடைய அலுவலகம் காங்கிரஸுடைய அலுவலகம், நீங்கள் இங்கே கபலீகரம் பண்ணல. நாம சொல்லலை, மாறி ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து 125 சீட்டு ஆட்சியில் பங்குன்றாரு, இன்னொருத்தர் நான் வந்து கூடுதல் தொகுதி கேட்பேன் ஆட்சியில் பங்குன்றார். அவருக்கு கூட பக்கத்தில் உட்கார வச்சுட்டு முன்னாள் மாநில தலைவர் அழகிரி ஆட்சியில் பங்கு அதிகாரம் இது கேட்டது கரெக்டு, கரும்பு புழிஞ்சி சாரை நீ குடிப்ப, சக்கையை நாங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு காட்டமாக கேட்குறாரு. அடுத்து சசிகாந்த் செந்தில் எம்பி, அவர் கேட்டதில் என்னங்க தப்பு, கரெக்டு தான், நாங்கள் அப்படி தான் கேட்போம், இந்த தடவை கேட்க தான் போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ பேருக்கும் இது பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு மாநில தலைவர் இருக்கார், அவர் சொல்கிறாரு இது மாதிரிலாம் கிடையாது அப்படின்றாரு. அப்போ அவருக்கு யார் தலைவர்? இவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோஷ்டி இருக்குன்னா இவர்களை இயக்குவது யார்? ஏற்கனவே என்ன பீட்டர் அல்போன்ஸ் எங்கே இருக்கிறாரு? சிறுபான்மையில் இருக்கார் திமுக. சிறுபான்மை அது சிறுபான்மை கொடுத்துக்கிறாங்க வேறு. ஆமாம், அது திமுக இருக்கிறாரு எப்போவுமே. அவர் பல வருஷமாக இருக்காரு. இன்னும் பல கட்சிகளில் இருக்கவங்க திமுக. ஆருல் சானவாசி திமுக இருக்கிறாரு, வன்னியரசு திமுக இருக்காரு. அவரும் பாவம் எப்போவாது ஏதாவது பேசி பார்ப்பாரு, திரும்ப மறுபடியும் பயந்து போய் மறுபடியும் இது பண்ணுவார். சிபிஎம் அப்படி தான் திமுகவில். நீங்கள் இவர் அருண், கனகராஜ் இந்த மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் எப்போ திமுகவில் வந்துட்டாங்க. பல பேர் திமுகவில் இருக்காங்க. முத்தரசன் அவர் திமுகவில் சேர்ந்துட்டார் அவர், அதனால தான் இப்போ புதுசாக இவரை சேர்த்துருக்காங்க. அவர் நேற்று ஆரம்பிச்சிருக்காரு, நாங்கள் கூடுதல் தொகுதியில் கேட்போம், அது எங்களுடைய உரிமை, அது ஒரு ஜனநாயகம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. இன்னும் அவரை திமுக சேர்க்கலை, அவர் சேர்த்துருவாங்க கூடிய சீக்கிரம். ஆனால் அவர் கொஞ்சம் வேகமானவர், பார்ப்போம். சண்முகம் இழுத்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் கே பாலகிருஷ்ணன் வந்து எல்லோரும் திமுக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கட்சிக்குள்ள ஆடுவீங்க மற்ற கட்சிகள்கிட்ட. இது இல்லாமல் உங்கள் கட்சிக்குள்ளே இப்போ பேசுகிற உதயநிதியை அவருக்கும் மற்றவர்களுக்கும் என்னென்ன பிரச்சனைன்றது ஊருக்கே தெரியும். ஒரு மாதமாக நீங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் அப்பா கூட போகாமல் ஒரே காரில் போய் இறங்குவாங்க பார்த்தீங்களா? நடுவில் ஒரு மாதம் முறுக்கி இருந்தீங்களா, என்ன காரணம்? அணியே இல்லையா, எந்த பிரச்சனையும் இல்லையா, அப்பா கூட மட்டும் சண்டை போட்டு முறுக்கிக்கிட்டீங்களா? அப்போ என்ன காரணம்? சேகர் பாபு ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்றது இருக்குல்ல, தெரியுது. இன்றைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தங்கை கணவருக்கும்
அப்படியே ஒற்றுமை இருக்கா? இல்லை அவருடைய அந்த அமைப்பும் நீங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, இது எல்லாம் வேறு வேறு வேலை செஞ்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சீனியர் ஜூனியர் பிரச்சனை இன்றைக்கும் ஓடிட்டு தானே இருக்குது. ஆமாம், திமுகக்குள்ளே இல்லாத பிரச்சனையே என்னன்னா கிடையாது. யாரும் எடுத்து பேச முடியாத அளவுக்கு இந்த சைடே பார்க்கக்கூடாது. ஏன்னா கவுன்சிலர் சேர்மன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கானே. கவுன்சிலர்கள் மேயரை மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது இல்லை, என்ன மாதிரி நீயும் கவுன்சிலர் தான் போயா போயான்னு இருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, சண்டை போடுறாங்க, கட்சிக்குள்ளே குத்துவெட்டு நடக்குது. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வருவார், அவன் எவனா தானேயா எதுக்கு ஏஞ்சி நிற்கிறீங்க, அடி வயிற்றுலேருந்து பேசுகிறேன்யான்ற அளவுக்கு மேடையிலேயே வெடிக்குது. வெடிக்குது. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 நாள் கழிச்சு இவர் சொல்கிறார் எங்கள் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, கோஷ்டி இல்லாதுன்றாரு. அப்போ நேருவும் அன்பில் மகேஷும் ஒன்றாகிறாங்களா? டிஆர்பி ராஜாவும் நேருவும் ஒன்றா இருக்காங்களா? ஏவலும் பொன்முடியும் ஒன்றா ஒன்றா இருக்காங்களா? பொன்முடியும் லட்சுமணனும் டாக்டர் லட்சுமணனும் ஒன்றாகிறாங்களா? மஸ்தானும் பொன்முடியும் ஒன்றா இருக்காங்களா? இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குதா? என்ன திண்டுக்கல்ல சக்கரபாணியும் ஒன்றா இருக்காங்க? ஒன்றா இருக்காரு. எல்லா மாவட்டத்திலும் சொல்லலாம். ஐ பெரியசாமி செந்திலும் ஒன்றாகிறாங்களா? அதுவே பெரிய கஷ்டம். அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அதை விட என்னன்னா மதுரையில் பிடிஆரும் மூர்த்தியும் ஒன்றா இருக்கிறாரா பகீரங்கமாக தெரியுது. இன்னைக்கு அந்த மேயர் பிரச்சனையாக இவ்வளோ வெடிக்குது. பிடிஆர் ஆதரவாளர். அப்போ அந்த மாதிரி தெரியல, இருக்கிற கட்சியிலே இருக்கிற இதுலேயே அணி மாறி இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த மாதிரி 1 2 அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க கீதா ஜீவன் முட்டின்னு இருக்குல்ல, முடிட்டு இருக்கு. இந்த ஒன்றாவா இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் கேள்வியே கிடையாது. அங்கேயே இவர் இருக்கார் இளைஞரணி, அவர் பேர் என்ன, இதில் மதிமுகலேருந்து போனார், ஜோயல். ஜோயல் ஜோயலுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே ஒற்றுமையாக அவர் தனி அணி. தனி அணி. அப்துல் வகாப்பும் காதர் மைதீனும் ஒன்றாவா இருக்கா? மைதீன் கானும் ஒன்றும் இல்லை. மைதீன் கானும் ஒன்றாவா இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அங்கே திருநெல்வேலி ஏற்கனவே பல அணிகள் இருக்கு. பல அணி இருக்குது. ஐயா அப்பாவும் மற்றவங்களும் நான் ஒற்றுமையாக முன்னாள் சபாநாயகர் அவர் அம்பா சமுத்திரத்தில் ஆவடை பண்ண ஒரே இதுவாக இருக்காரு. விருதுநகரில் கே சரணாச்சும் இவர் இருக்காரு, தங்கந்த நரசு இருக்காரு, ஒன்றாவா இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை ஒரே முகமாக வெளியில் ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிட்டு இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின்ற முகம் இல்லைன்னா என்னென்ன கதைகள் எவ்வளோ வரும்ன்றது அவ்வளோ பிரச்சனைகள் ஓட்டிகிட்டு இருக்குது. இவரை விட்டோம், நம்ம கன்னியாகுமரிக்காரை விட்டோம், அவர் ஒரு தனி கோஷ்டி, அவர் அந்த கனிமொழி அக்கா கோஷ்டி. அப்போ இவங்க கனிமொழி கீழே டீமே இல்லையா? எவ்வளோ இருக்குன்னு உசிலம்பட்டியில் அவர் இருக்கிறது பெரிய விஷயமாயிரும். எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகளை இந்த பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும், யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அதனால் வெளியில் வரல. ஆனால் இங்கே வந்து இத்தனை அணி இருக்குது அத்தனை அணி இருக்குன்னா பேசினா இப்போ நாளைக்கு பேசுவாங்க, உங்கள் இதில் எவ்வளோ அணி இருக்குன்றத பேசுவாங்க. கண்டிப்பாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் யாராவது சரக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம கொடுத்து சுற்றி விட்டா கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? ஏதாவது கொஞ்சம் அந்த பேட்டிக்கிட்டே பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பேர் சொல்லிக்கிறோம், இதெல்லாம் வச்சு அண்ணா இதை கொஞ்சம் பேசுங்கன்னு கொடுக்கணும். எங்கே அந்த டீமு? அதுவே ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வந்து அதுனா வேலை செய்யும். இன்னைக்கு அவர் கூடலூரில் இருக்கிறாரு. கூடலூர்லேருந்து நீங்கள் கீழே இறங்குற வரைக்கும் மொத்தம் அவ்வளோ அணி இருக்குது. அங்கே ஊட்டிலேயே 2G அவர் ராஜா அணி ஒரு தனி அணி, அவங்க உள்ள மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலர் அவர் மேலே அவரும் தனி அணி இருக்கிறாரு. சமூக நீதி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்களா? ஆர் ஆசா ஏன் அங்கே போய் நின்னாருன்றதை பற்றி பேச மாட்டாங்க. ஆர் ஆசாட்டே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவர்கள் பேசுவது இது எல்லாமே இன்றைக்கி ஊடகங்களோ மற்றவர்களோ நீங்கள் யாரும் பேசுறதில்ல. காங்கிரஸ் பேசுன மாதிரி பாஜக தலைவர்கள் யாராவது பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் அண்ணாமலைக்கு இவ்வளோ ஸ்வீப் கொடுக்குறீங்களா? அண்ணாமலை யார்? பாஜக தலைவரா? அண்ணாமலை வந்து டிடிவியை பார்த்து பேசுகிறாராம், டிடிவியை ஒத்துக்க வச்சு சொல்லுன்னா டிடிவி என்ன அவர் நான் பயங்கரமாக ஒரு 8% இப்படி தான் வச்சுருக்காரா? இல்லை டிடிவி வந்து கூட்டணியில் பெரிய கட்சியா? ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கா? தமிழ்நாட்டில் கூட்டணியில் பெரிய கட்சி ஏடிஎம்கே. இவர் வந்து ஏடிஎம்கே பொதுச் செயலாளரை முதல்வர் வேட்பாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது என்ன லாஜிக்னா 2026 இன்னைக்கு பேசியிருக்காரு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தோல்விக்கு அப்புறம் அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையை அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செய்யுங்கிறாரு. அப்போ நீ டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நீ போராடுற, நீ யாரோட வாரிசுப்பா? நீ ஏங்க முதல்ல ஜெயலலிதா இருந்தப்போ இவர் எங்கங்க இருந்தார்? கண்டிப்பாக அவ்வளோதாங்க, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏதோ சித்தியை வச்சு உங்களுக்கு கட்சிக்குள்ளே கொண்டு வந்து நேராக பொருளாளர் எம்பி எல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் என்னென்ன கேஸ்லலாம் மாட்டினீங்க, என்னென்ன அவங்களால எவ்வளோ தொல்லைன்னு மொத்தமாக அடிச்சு தொடுத்துனாங்க. சசிகலான்றது அவங்களுடைய சொந்த நட்பு, அவங்களுக்கு ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, ஒரு ரிலாக்ஸேஷன். இன்னொன்று 2 பேரும் இருந்தாங்கன்னா பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஆலோசனைனால யார்கிட்டையாவது நம்ம இதை பங்கிருந்து தானே ஆகணும். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பே இருந்தாலும் யாருக்கிட்டையாவது புலம்பி தானே ஆகணும். கண்டிப்பாக அவர் எல்லாத்தையும் புலம்புறாரு, தனியாக புலம்பி தானே ஆகணும். அப்போ அந்த இதுக்கு சசிகலா கூப்பிட்டாங்க, சேர்த்தாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருந்துட்டு போனாங்க. உங்களை சேர்த்தாங்களா? உங்களை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டாங்களா?
மன்னார்குடியா போயிருக்க வேண்டியதானே? சரி, மன்னார்குடி உங்க மாமனார் திவாகரனும் நீங்களும் ஒண்ணா இருக்கீங்களா? கிடையாது. சசிகலாக நீங்க என்னென்ன வேலை பண்ணீங்க? அவங்க ஜெயில்ல இருந்து வரும்போது பார்த்தா கட்சி வேற இருக்குது. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட குழப்பம். கிட்டயே சேர்க்கல அவங்க. சேர்க்கல. அப்ப இப்படிப்பட்டவர் என்னமோ அதிமுகவே அப்படியே இவர் தான் வட்ட செயலாளர்லேருந்து வந்து கட்சியை கட்டி தூக்கி நிறுத்தி இவரை துரத்தி விட்ட மாதிரி. ஓபிஎஸ்ஸே நாங்கள் இல்லைன்றோம். நடுவில் வந்து இணைச்சிக்கிட்ட பார்ட்டி தானே அது. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலைவர்கள் மற்றவர்கள் இப்போ ஜெயக்குமார்லாம் எடுத்தீங்கன்னா கட்சி எம்ஜிஆர் காலத்துலேருந்து கட்சியை விட்டு நீக்கினப்போ லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு போய் பார்த்து எம்ஜிஆர் கூட இருந்து இங்கே சென்னையில் கட்சியை வளர்த்தவர்ல ஒரு ஆள். இந்த மாதிரி பலர் இருக்காங்க. கண்டிப்பாக. அதை விட்டுட்டு என்னமோ இவர் நீ பண்ணுறனா அதிமுகவை நிறுத்துவதே என் லட்சியம். சரி, என்ன பண்ணுறீங்க? அதிமுகவை வீழ்த்துற வேலை பண்ணுறேன். அண்ணாமலை வந்து இவரை பேசுறதுன்னு அண்ணாமலை அமித்ஷா கூப்பிட்டு போய் பேசுங்கன்னாங்களா? இவரே 2 கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகல. ஆமாம். இவர் வந்து இவருக்கு இங்கே கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு பிஎல் சந்தோஷ் போய் கூட்டு வர வேண்டியது இவர். கூப்பிட்ற இடத்துக்கு இவர் போய் கூட்டணி பேசி சார் நீங்கள் பேசிட்டீங்க. டிடிவி திடீர்னு திருந்திட்டாரு. ஐயோ, நமக்கு அன்றைக்கி தான் டிடிவிக்கே தெரியுது வச்சுக்கிங்க. ஐயோ, எனக்கே தெரியாதுப்பா. கூட்டணியிலே பெரிய கட்சி ஏடிஎம்கே தான் நம்ம. அப்படி சொல்லிடுறேன். கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்லிடுறேன். கண்ணை திறந்துட்டு சரி ரைட்டுப்பா, அமித்ஷா இது எடப்பாடியே இருந்துட்டு தொலைட்டோம், நான் ஆதரிச்சு தொலைகிறேன் அப்படின்னோடனே அண்ணாமலை வந்து அண்ணா எடப்பாடினா அவர் ஆதரிச்சு தொலைகிறேன்ட்டாருண்ணே, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னா ஒன்று எடப்பாடி அப்படியா அண்ணாமலை உண்மையிலேயே இது நான் கூட பயந்துருந்தேன். அச்சுச்சோ இவரா பயங்கரமான ஆளாச்சு ஏதாவது பண்ணுவாருன்ட்டு. நல்ல வேலை பேசி ஒரு ஒற்றுமை ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நான் சொல்லுவார். போகாம தான் வான் பண்ணிட்டு தானே போனார். அவனுக்கு கட்சி இங்கே கூட்டணி கூட அழகா சொல்லிட்டாருன்னு எதிர்த்தவங்க நடு ரோட்ல தான் நிற்கீங்க. 4 பேரோட நடு ரோட் நிற்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சேரும் பொழுது என்ன அடிப்படையில் சேர்ந்தாங்கிறத பல தடவை பேசியிருக்கோம். தேவைகள் அடிப்படையில் தான் 2 கட்சியும் சேர்ந்துருக்கு. இவ்வளோ வருஷம் பொறுத்து சேர்ந்த ஒரு கட்சி 2 கூட்டணி. ஒரு நண்பர் சொல்கிறாரு எல்லாம் பிஜேபி பண்ணுற வேலை தாங்க, பிஜேபி அப்படி தான் பண்ணுவாங்க, இன்னும் நான் பண்ண ஏன்னா இதே பொழப்பாவாலையும் நம்ம பிஜேபி தர இதே பொழப்பாவாலே வாங்க. இந்த ஸ்டேட் எதுக்கு அவங்களுக்கு அன்கடே இல்லை. ஏன் ஒரு கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறத பார்த்துக்கிட்டு நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவர் மாநில தலைவரை மாற்றி இன்னொரு தலைவரை போட்டு எல்லாரும் ஒரு ஜெல்லாகி இதை போய்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டிங்க அண்ணாமலை பார்ட்டிங்க அப்படிதான் பண்ணுவாங்க. டிஎம்கே தொல்லை பண்ணுவாங்க. தொல்லை இங்கெல்லாம் பண்ணணும், அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. யாராவது கூட இருக்கிறவனே தொல்லை பண்ணுவாங்களா? அப்படின்னா எதுக்கு சேரணும்? சரி, தொல்லை பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, அண்ணாமலை எதுக்கு நீக்கணும்? அண்ணாமலையை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க? நீங்கள் யார் ரெப்ரசன்டேட்டிவா? நீங்கள் இல்லை நட்டா கூப்பிட்டு சொன்னாரா தம்பி அண்ணாமலை நீ போய் டிடிவியிடம் பேசி வருவாயாக, நீ பேசிய மூலம் இந்த கட்சி மீண்டும் ஒற்றுமை அடையுமாக போய் செல் அப்படின்னு அதாவது அப்படின்னா கூட நயினாருக்கு தெரியாமல் எப்படி போகும் நடக்கும்? இல்லை நயினார் நீங்கள் ஏதாவது சொன்னாரா? இல்லை நீங்கள் அவர் சொல்லு அண்ணாமலை பேசுறது வந்து எங்கள் மேலிட சொல்லி தானே. அப்படியே மேலிட சொல்லி அண்ணாமலை பேசுறதா இருந்தாலும் எடப்பாடிகிட்ட பேசித்தானே பேசுவாங்க. அந்த மாதிரி பேச போகிறோங்க, எப்படி நாங்கள் பேசி ஒரு வேளை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம கூட்டணியில் இது பண்ணிக்கலாமா, அப்படி பேசித்தானே போவாங்க. அதானே கூட்டணி தரும். இன்னைக்கு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எல்லா இதுலேயும் போட்டுட்டு இருந்தாங்க நியூஸ் சேனலில். அதில் போட்டுட்டு இருக்கும்போது அவர் அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்கும் போதெல்லாம் லைவில் போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. லைவ் கட் பண்ணிருப்பாங்க. லைவ் கட் பண்ணிட்டாங்க. அவர் ஆவினை பற்றி பேச வந்தார், லைவ் கட் பண்ணி அப்படின்னு ஆவின் இல்லைப்பா அவர் ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஆவினை பற்றி பேச கட் பண்ணிட்டாங்க. இதுதான் இதுக்கு தான் இது நீங்கள் நான் சொல்கிறேன்னே, என் வாழ்க்கையில் 87 பிரிவு, 89 கலைஞர் வந்தது, 91 ஆட்சி மாற்றம், 96 வரைக்கும் ஜெயலலிதாவுடையது, 96 கலைஞர் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்துருக்கேன். மீடியாக்கள் இந்த அளவுக்கு கேவலமாக போய் நான் பார்த்ததே கிடையாது. சில பேர் கேவலப்பட்டே இருப்பான். அவன் வந்து எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு ஆதரிச்சு இருப்பான். ஒரு சில பத்திரிகை பார்த்துக்கிட்ட. ஆனால் பெரும்பாலான பத்திரிகைகள் ஊடகங்கள்னா இந்த காட்சி ஊடகம்னு ஒன்று வந்தால் பிறகு அதுலேயும் இந்த யூடியூப் இதெல்லாம் வந்தோன்னே எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாட்டில் எனக்கு என்னென்னு பண்ணுற ஏற்பாடு தான் போகுது. அதனால் இவர்கள் இது மாறாது. இந்த எதை பற்றியும் பேச மாட்டாங்க, கட் பண்ணுவாங்க எல்லாம். நான் இப்போ கேட்குறது என்னென்னா, அண்ணாமலைட்டியே நீங்கள் என்னங்க ரெப்ரசன்டேட்டிவா? ஒரு 2 கட்சி இருக்குது, அதில் ஒரு கட்சி மேஜர் கட்சி, அந்த கட்சி தலைவரையே உங்கள் கூட்டணி கட்சி தலைவரையே திட்டிகிட்டு இருக்காரு இன்னொருத்தர். கண்டபடி டெய்லி பேட்டி கொடுத்துட்ருக்காரு. எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை போய் பேசுகிறீங்க? சமாதானம்னா அந்த சமாதானத்துக்கு எடப்பாடியும் ஒத்துக்கணும்ல. ஆமாம், எடப்பாடிகிட்ட ஏதாவது நீங்கள் உத்தரவாதம் வாங்கிட்டு வந்து டிடிவிட்ட பேசுகிறீங்களா? இந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டேங்க. இல்லை, சமாதானத்துக்கு முன்முயற்சி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அதுதான் டிடிவி இதை நான் மாற்றிட்டேன் ஒரு ஸ்டெப்பு மாறி இருக்குன்னு ஏதோ டிடிவிட்ட தான் பேச போகிறாருன்னு வச்சுங்களேன். அண்ணாமலையே பேசுகிறாரு, ஒருவேளை அங்கே சொல்லி
எடப்பாடி நீங்கள் தான் சம்மதம் வாங்கிட்டு வந்தானே பேசணும். இப்போ நயினார் போய் எடப்பாடி பார்த்துட்டு அங்கே போகிறாரு. எதுக்கு போகிறாரு? இவர் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். அப்போ என்ன பேசியிருக்கீங்க? இப்போ நாங்கள் போய் பேச போகிறோம். இதில் வந்து டிடிவி ஓபிஎஸ் மேட்டரில் பேசுனா நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் இது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசலாமா? இதெல்லாம் பேசிட்டு தான் போவாங்க. அதான் அரசியல்வாதி. அதான் ஒரு ஜெல்லாக இருக்கிற கூட்டணி. கண்டிப்பாக. நான் கேட்குறேன், இப்போ டிஎம்கேல பிரச்சனைங்க, வேறு யாராவது இப்போ இவர் திருமாவளவன் தலையிட்டு டிஎம்கேல பிரச்சனை இருக்கிற தலைவர்களை நான் பேசுகிறேங்க, மறுபடியும் திமுகவில் போனேன், அவன் ஸ்டாலினை கண்டபடி திட்டின்னுக்கிறான், இவர் போய் நான் பேச பேச முடியுமா? காங்கிரஸ்லேருந்து செல்வ பிறந்தகை நான் போய் பேசுகிறேன்னா விடுவாங்களா? கண்டிப்பாக. இல்லை கேஎஸ் அழகிரியாவது முன்னாள் தலைவர் நான் போய் பேசுகிறேங்க அப்படின்னா விடுவாங்களா? வாய்ப்பே என்னங்க இது கூத்து நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பாக. பத்திரிகைகளும் கேட்க மாட்டேங்குது. நமக்கு கலைஞர் காலத்துல இருந்தே மதுரை வந்து திமுகவுக்கு எப்போவுமே ஒரு தலைவலியாகவே இருந்து நம்ம பார்க்கணும். அவரே சொல்லியிருக்காரு, பல தடவை பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு. மதுரை என்றைக்குமே வந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு உதவி இருக்குது இப்போ மாவட்டம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. இன்றைக்கு வந்து மதுரையில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. மதுரையில் இன்றைக்கி இவர் துணை முதல்வர் அவர்கள் வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் அங்கே இருக்கிறாரு. அதில் என்னென்னா மேயரை வந்து முழுமையாக புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தும் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? மதுரையில் மட்டுமான்னு பார்க்குறேன், வேறு எப்படி பார்க்குறது? என்னங்க இது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் இந்த இது எல்லாமே இருக்குது. மதுரையில் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுதுன்னா எதிர் டீம் வந்து பலகீனமாக இருக்குது, மூர்த்தி டீமு இறங்கி அடிக்குது. இது எந்த ஆட்சியை விட கேவலமான இது. இன்னும் மேயரை நீக்காமல் இருக்கிறாங்க. நீக்காமல் அதுக்கு ஒரு பதில் வேறு சொல்லியிருக்காங்க, மேயருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆமாம், சம்மந்தமே கிடையாது. இங்கே நடந்தாலும் அதான் சொல்லுவாங்க. இங்கேயே நடந்துகிட்டு இருக்குது, பல இதில் இந்த இதெல்லாம் நடக்குது. பத்திரப்பதிவில் 30% பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும்ல. எந்த இது அதனால் இது அதுன்றதுலாம் கிடையாது. இவங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றினதுலேயே தெரியும்ல எந்த அளவுக்கு போனாங்க, எண்டுக்கு போனாங்க. இன்றைக்கும் என்ன பல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இதை வந்து இப்படி பண்ணுவோம், அவர்களை காப்பாற்றுவோம், இதோ அந்த இது கிட்னி மேட்டருக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம். இந்த மாதிரி இதில் தான் போய் வாங்கியும் கட்டிக்கிறாங்க. வெளியில் மக்கள் மன்றத்தில் இது பண்ணுறாங்க. பூனை கண்ணை மூடிட்டா இருண்டு போய்டும்ன்ற மாதிரி அந்த மீடியாக்களை மட்டும் கொஞ்சம் பேச விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் சமூக வலைதளங்கள் மற்ற இதில் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் முதல்வர் கையில் எதுவுமே இல்லைன்றதுக்கு இந்த மதுரை சம்பவம் பெரிய உதாரணம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவர் கே நேரு அவர்களும் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அப்போ பிடிஆர் அவர்கள்லாம் கலந்துட்டு இருக்கும்போது மேயர் வந்து பார்க்கிங்கில் நிற்கிறாங்க. இதை நம்ம கண்ணால் ஊடகத்தை பார்க்குறோம், அப்போ வந்து பிரச்சனைகள் இல்லைங்கிறதுனா அப்போ இது கூட ஒரு அணி தானே? அணிதான், அணி ஆதிக்கம். ஏங்க இன்னைக்கு துரைமுருகன் எங்கேயும் வரமாட்டேங்கிறாரு, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு நீக்கிட்டு வேற பொதுச்செயலாளர் கொண்டு வாங்க. அவர் வந்து நம்ம மேயர் அளவுக்கு ரீச் ஆகிட்டாருண்ணே. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, எப்படி ஆண் பார்த்துட்டு இருக்கிறாரு அவர். என்ன பேசுறீங்க? அவர் இன்னும் ஆண் பார்ப்பாரு, அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, கண்ணை வச்சு பார்ப்பாரு. அது இன்னைக்கு நேரத்து இல்லை, அந்த காலத்துல இருந்து அவர் தான் என்னடா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அது கலைஞர் பேசும்போது கூட பார்த்துட்டு இருப்பாரு. அதனால் அது இல்லை கேட்குறேன், கட்சியுடைய 2வது இடத்துல இருக்க தலைவர் எங்கே அவருடைய பொறுப்பு இருக்குது? பொதுச் செயலாளருங்க. புஷியானந்த் மாதிரி அவரே நடத்தி நிற்கிறீங்க தான். புஷியானந்த் வேறு மாதிரி இருக்கிறார், இவர் வேறு மாதிரி இருக்கிறார். அவங்க அந்த பொதுச் செயலாளர் பார்த்து பழக்கப்படுறாங்க. கண்டிப்பாக. இது தொடர்ந்து நேற்று திண்டுக்கல்ல வந்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. தமிழ் வாழ்க, தமிழை வாழ வைப்போம், விடமாட்டோம். அவர் பேசியிருக்கிற ஒரு விஷயம் ஆர்டி பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டியில் வந்து நமக்கு வரைக்கும் ஃபண்டு கொடுக்கல நீங்கள், அதில் வந்து 25% பீப்புளை வந்து 27% வரைக்கும் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபண்டு கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னு ஒரு 6-7 குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறேன் இந்த குற்றச்சாட்டு? ஆர்டி பங்கு கொடுக்காத பற்றி நீதிமன்றமே இவங்க போய் நீதிமன்றமே காரி துப்பி அனுப்பிச்சிச்சு. கண்டதுக்கு இது பண்ணுறீங்க, இன்றைக்கும் அதை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. கண்டதுக்கு இது பண்ணுறீங்க, இது கூட உங்களால் செலவு பண்ண முடியாது, எல்லாத்தையும் மத்திய அரசு காரணம் காமிச்சு சும்மா இருப்பீங்களா? முதல்ல அவங்க ரிலீஸ் பண்ணுற வழியை பாருங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய தொகையும் கிடையாது இல்லை. ஆமாம். இன்னொன்று சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்பீங்க? அதை நீங்கள் சட்டத்திட்டமாக கொண்டு வந்து பண்ணுங்கள். அப்போ இவர்கள் இதில் ரெட்டைக்காம ஆடுறாங்க தெரியுதா? இன்னொன்று தமிழை வாழ வைப்போம், இந்தியை திணிக்கிறார்கள், இந்தி மூலமாக அது வருது இது வருதுன்னு. தமிழை வாழையா வச்சிங்க, தங்கிலீஷில் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மொழி அனாதைகளாக இருக்காங்க. ஆமாம். தமிழ் எழுத தெரியல. நீங்கள் தமிழ் சொல்லிட்டு உங்கள் கட்சியிலேயே எவனுக்குமே தமிழ் எழுத தெரியல. பேச தெரியாதுன்றது ஒரு விஷயம், பேசினா ஆபாசமாக பேசுவான ஒரு விஷயம். திட்ட கூட தெரியல அவனுக்கு, தங்கிலீஷில் திட்டுறான். ஒரு ஆர்டர் போட்டோம் வச்சுங்க, தமிழில் திட்டுங்களான்னு. பாதி பேர் நான் சம்பளம் வேணாம் சாமி, நீ 200 நீயே வச்சுக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அவனுக்கு தமிழே வராது. அப்போ இங்கே மட்டும் இல்லை, எல்லா இதுலேயும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது இளைஞர்கள் மத்தியில். இதுன்னு மும்மொழி கொள்கை பற்றி பேசுகிறீங்க. மும்மொழி கொள்கை அப்போ தனியார் பள்ளிகளில் இருக்கிற மொழி வந்து இன்றைக்கி ChatGPT இதெல்லாம் வச்சுட்டு கற்றுக்கலான்னா அப்புறம் இதுக்கு ஸ்கூலில் எழுத்து முட்டுங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இப்போ தனியார் பள்ளிகள்லையும் 3வது மொழி வேணான்னு சொல்லிட்டுங்க.
அது பண்ண மாட்டேங்கிறானே. இதில் என்னவது அவர் சொன்ன வார்த்தை, மும்மொழி கொள்கை நம்ம உள்ள விட்டோம்னா கண்டிப்பாக ஹிந்தி உள்ள வந்துடும், ஹிந்தி வந்தால் சமஸ்கிருதம் உள்ள வந்துடும், சமஸ்கிருதம் வந்தால் புராணப்படி நம்ம வாழ நீங்கள் என்ன அவதானம் எடுத்து வந்திருக்கீங்களா இந்தி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு? என்னமோ இவர்கள் எல்லாம் அப்படியே ஹிந்தி வரக்கூடாதுன்னு, ஹிந்தி வந்தால் என்ன, ஹிந்தி வந்தால் என்ன? திரும்ப இந்த கேள்வி யாருக்கிட்டையுமே பத்திரிகையாளர்னு யார்கிட்டையும் வரமாட்டேங்குது. ஹிந்தி வந்தால் என்ன? ஹிந்தியை கற்றுக்க போகிறாங்க. இப்போ தமிழை நான் வாழ வச்சிருக்கேன், தங்கிலீஷ் இருக்குது, தமிழ் ஒரு மொழி இருக்குது, தமிழை ஓரங்கட்டு ஹிந்தி வரலையா, ஆங்கிலம் இருக்க போகுது. நேற்று கூட ஆலூர் ஷானவாஸ் காமராஜர் கல்வி கண் காமராஜர் முன்னாடியே பாரதியார்லாம் பாடியிருக்காருன்னு போட்டிருக்காரு. இவர் ஆலூர் ஷானவாஸ் காமராஜர் வந்த அப்புறம் தான் கல்வி கண் திறந்தாராம். அவர் மதிய உணவு திட்டம் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. காமராஜர் காலத்தில் தானே ஹிந்தி திணிச்சாங்க, அதுக்கு முன்னாடி ராஜாஜி காலத்துலையும் திணிச்சாங்க. அப்போ காமராஜர் கல்வி கண்ணை திறந்தாரா? அப்போலாம் ஹிந்தி திணிப்பதுன்னு போராடினேன். கண்டு தான் வளருது. எல்லாரும் அவர் ஒரு காலத்தில் பங்கு செலுத்திருக்காங்க. காமராஜர் அப்புறம் கல்வி கண்ணையை மூடிட்டாரு அரிசி பஞ்சம் வந்தோன்னே. அப்புறம் எம்ஜிஆர் தானே திறந்தார் அந்த கல்வி கண்ணை. சும்மா உருட்டுறது ஏதாவது ஒன்று. அவர் நடுவில் நெறியாளர்கள் கொஞ்சம் வேணா அது தெளிவாக பேசாமல் போட்டு அடிக்கிறது. இந்த அளவுக்கு தான் டிபேட் பக்கம்லாம் போகிறதே கிடையாது. எதையாவது வளரிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக. அது தொடர்ந்து அவர் சொல்லியிருக்க வார்த்தை, நம்ம மொழியெல்லாம் கற்றுக்கிட வேண்டாம், ஒரு மொபைல் இருந்தால் போதும், கூகுளில் கேட்டால் எல்லாமே வந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. குழந்தைகள் படிக்க வேண்டிய விஷயத்த ஒரு அமைச்சர் தான் வந்து அதை சொல்லி ஆகணும், இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி பேசணும். ஏங்க கல்வி கற்பதும் மொழியை தெரிந்து கொள்வதையும் ஒரு கூகுளையும் ஒப்பிடுறாருன்னா இவர் அறிவு எந்த அளவு இருக்குது? கூகுளில் இன்றைக்கி என்னங்க இருக்குது நான் கேட்குறேன். 1967 எத்தனை துறைகள் இருந்தது, எத்தனை அமைச்சர் இருந்தாலும் கூகுளில் போய்ட்டு எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இருக்காது. எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க, எத்தனை முறை எம்ஜிஆர் மாற்றி அமைச்சர் எதாவது எடுக்க சொல்லுங்கள். பழைய விஷயம் அதை கூகுளில் எடுக்க சொல்லுங்கள். சாட் ஜிபிடி ஜெமினி கிமினி ஏதாவது எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். பாதிக்கு மேலே தப்பாக எடுத்து கொடுக்குது. டிடிவி தினகரன் பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ முதல்ல நின்று. அப்போ இது பெரியகுளம் தொகுதினா பெரியகுளம் தொகுதியில் ஜெயலலிதா நின்று தோற்று போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி சாட் ஜிபிடி இதெல்லாம். நீங்கள் அந்த மாதிரி அறிவு ஏற்கனவே அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கீங்க. இப்போ வளர சமுதாயத்தையும் அந்த மாதிரி ஆக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஜென்ஜியாக வேறு பாதி மாறிட்டு இருக்குது. நான் பல இடங்களில் பார்க்குறேன் மாணவர்களுக்கான அந்த அடிப்படை சின்ன விஷயம், ஒரு கரண்ட்டில் நடக்கிற விஷயம் கூட தெரிஞ்சிக்காமல் அளவு தாங்க இருக்கிறாங்க. ஆமாம். இனி இருக்கிறதையும் கெடுத்து விட்டு போயிடுவோம் போல இருக்குதே. கண்டிப்பாக. அதுலேயும் ஒரு வார்த்தை கடைசியாக சொல்லியிருக்காரு, தமிழ் எங்களுடைய அடையாளம், ஆங்கிலம் எங்களுடைய வாய்ப்புகள். அதை வச்சு தானே பொழைக்கிறீங்க, அதனால தான் அடையாளம். அடையாளம் தமிழை வச்சு தானே பொழைக்கிறீங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கே இருக்குது தமிழ்? தமிழ் எங்கே இருக்குது? சரி, உங்கள் நிறுவனங்களில் மற்ற விஷயங்களில் தமிழ் இருக்கா? தமிழ் எங்களை அடையாளம்ன்றீங்க. எனக்கு புரியலண்ணே. சென்னை டே, சென்னை நம்ம சென்னை இல்லை, அவர் பேரே மகேஷ்னு. மகேஷ்ங்கிற தமிழ் கிடையாது. அது அவர் மறந்துறாரு போல இருக்குன்னு. சமஸ்கிருத வார்த்தை தானே அது. மகேஷ், மகேஸ்வரன் அடையாளம் இல்லாமல் பேர், வட மாநில பேர் தானே. இங்கே ஈஸ்வரன் தானே. மகேஸ்வரன், மகேஷ், அடையாளம் இல்லை. ஹே அன்பில் பொய்யாமொழி மகேஷ். என்ன சொல்கிறது, எல்லாம் தமிழை வாழ வைக்கிறதா சொன்னேன். திரும்ப திரும்ப தமிழே இல்லை, தங்கிலீஷ் தான் இருக்குது. அப்புறம் என்ன தமிழை வாழ வைக்கிறீங்க? கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று நம்மளுடைய அன்புமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆமாம், அது வருவாய் பற்றாக்குறை மற்றும் வருவாயோட டெபிசிட்டை பற்றியும் சர்ப்ளஸை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு வந்து சர்ப்ளஸில் வந்து எந்த இடத்துலையும் இல்லை, 27வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது வருவாய் பற்றாக்குறையில் வந்து 2வது இடத்துல தமிழ்நாடு வந்திருக்கு. இவங்க வருவாயை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதி இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, நிதி பற்றாக்குறை 1,00,000 கோடி ரூபாய் தாண்டி விட்டது. இதை சமாளிக்க அரசு கடனை வாங்கி குவிக்கிறது. ஒரு காலத்தில் உலக நாடுகளும் போட்டியிடும் நிலையில் இருந்த தமிழகத்தை உத்தரப்பிரதேசத்திடம் படுதோல்வி அடையும் நிலைக்கு ஆளாக்கிறது தான் திமுக ஆட்சியின் சாதனைன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உபரி இந்த ஈட்டை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 8,000 கோடி நிர்ணயிச்சா 30,000 கோடியாக நிற்கும். ஆமாம், அவ்வளோ இதாகிட்டு. இந்த வருஷம் பற்றாக்குறை 52,700 சில்லற கோடி. அதே மாதிரி இவர்கள் உபரியை எப்படி பண்ணுறாங்கன்னா, வேறு எதுக்கு, இதுக்கு கட்டுமானம் அந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா இலவசங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ இது எப்படி கதைன்னா, வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிற பொருளை அடகு வச்சு சம்பளம் செலவு பண்ணுற மாதிரி வர்ற இதில் இது பண்ணி 4 பொருளை வாங்குறதான் ஒரு குடும்பம் நல்லா நடக்குதுன்னு. வர்ற வருமானத்தில் உபரி ஈட்டி அதை 4 இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணி அதன் மூலிமா இன்னும் கொஞ்சம் வருவாய் ஈட்டி அடுத்த கட்ட போகிறதா ஒரு மாநிலத்துடைய வேலை. நீங்கள் வந்துட்டு இந்த 1000 ரூபா உரிமை தொகை சொல்கிறோம்ல திருப்பி அது எந்த வகையிலும் உபயோகப்படான்றது தான் ஒரு உதாரணம். வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபா போய்கிட்டே இருக்குது. அது இப்போ 2,000 வரை ஆக்கிடுவார்ட்டா. 2,000 ஆகுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வர்றவன் தலையில் விழும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
முன்னேற நிலைமைக்கு திட்டங்கள் மற்ற விஷயங்களுக்கு இவர்களே யாராவது ஆள் செட் பண்ணி வழக்கு போடுறது, அது வந்து ஒரு முட்டிக்கிட்டு நிற்கும். எந்த திட்டங்களும் நடைபெறாத அளவுக்கு முட்டிக்கிட்டு நிற்கும். அடுத்த கவர்மெண்ட் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது போகும். இவர்கள் எவ்வளோ பெருமை பேசியிருந்தாங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், தமிழன் கற்றுக் கொடுக்கும் இன்னும் எம் இன்னம் அப்படி இப்படின்னு. உத்தரப்பிரதேசலாம் ரொம்ப கேவலப்பட்டு பேசுகிறேன். இப்போ பார்த்தா அவன் 37,000 கோடி ரூபா ஒவ்வொரு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது இல்லாமல் அவன் வர்ற வருமானத்தை போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறான். இல்லைண்ணே, அடிமட்டத்தில் இருக்கும் பாண்டிச்சேரி மாதிரி இருக்கிற ஒரு கோவாவே வந்து 2000 கோடி ரூபா, 2400 கோடி ரூபா, 2400 கோடி ரூபா. கோவாவில் கூட நம்ம இல்லைன்னா அப்புறம் நம்ம அது என்ன 36,000 கோடி ரூபா வருவாய் பற்றா டெபிசிட். அது வேற பெரிய ஒரு இதாக இருக்கும். இதுதான் நிலைமையாக இருந்தேன். இது தொடர்ந்து நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு, வருமான வரி குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அவர் வந்து 2022 2023 காலகட்டங்களில் வந்து வருமானத்தை சரியாக காமிக்கலன்னு அவருக்கு 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இது கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பற்றி எப்படி? அதாவது இது வந்து எப்படின்னா, என்னை எதிர்க்கிறவன் நியாயமாக இருக்கணும், நேர்மையாளனாக இருக்கணும். என் கூட இருந்தால் எப்படின்னா இருந்துக்கலாம், இந்த இவ்வளோ நேரம் பேசுனதுலாம். அப்போ விஜய் வந்து பார்வை யோக்கியமா அப்படின்னு. இந்த வழக்கு இது 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வழக்கு. இது விஜய் வருமான வரித்துறையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அமௌண்ட், இப்போ தீபாவுக்கு 39 கோடி ரூபா அந்த ஜெயலலிதா சொத்து போட்டாங்க. அதில் அவங்க பேசி 13 கோடி ரூபா குறைச்சாங்க. இப்போ அதுக்குள்ளே ஸ்டே பண்ணி இந்த வழக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு போடுற வரியை நீங்கள் பேசி குறைச்சி பண்ணலாம். அதுக்கும் தனி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அங்கே தீர்ப்பாயம் மாதிரி இருக்கும். எனக்கு இவ்வளோ அதிகமாக போட்டுருக்குன்னு சொல்லியும் கேட்கலன்னு விஜய் கோர்ட்டுக்கு போகிறாப்புல. இந்த வழக்கு தான் நடக்குது. 1.5 கோடி ரூபா கட்ட மாட்டேன்னு. விஜய் வருஷத்துக்கு 80 கோடி ரூபா வரைக்கும் வருமான வரி கட்டுவதாக தகவல் அவங்க தரப்பில் இருந்து. அது 80 கோடி ரூபா மற்ற விஷயங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இந்த நிதி, இந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அதுன்னு போட்டு திருப்பி கழிச்சிடுவாங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். இதெல்லாம் ஏதோ எம்ஜிஆர் மாதிரி தானாக வந்து கொடுக்கறதுலாம் கிடையாது. எல்லாம் ஏடிஜியில் ரிட்டர்ன் வந்துட்டு ஓட்டுற காரு, போடுற பெட்ரோலு எல்லாத்துலேயும் அந்த பணம் கழிக்கப்படும். வாடகை கொடுக்குறது எல்லாம் சரி. அது கொடுக்குறது கூட மனசு வரணும்னு வச்சிங்களேன். அப்போ விஜய் வந்து வருமான வரி கட்டுறாரு, முறையாக கட்டிட்டு வர்றாரு. அதனால தான் அவரை ஒன்றும் இது பண்ண முடியல. ஆனால் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு, சாரி 1.5 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டதுக்கே நேர்மையற்றவர் விஜய் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே. இவர்கள் எவ்வளோ அமைச்சர்கள் எல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு அதுன்னு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே. யாரை பற்றி அப்போ பேசுறது? உங்களை எதிர்த்துட்டா அயோக்கியன், குடிகாரன், பெண் சகவாசம் உள்ளவன். எல்லாம் சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோட டீ டோட்லர், பெண்களை பார்த்தா ராமர்களாக இருப்பவர்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் அசிங்கங்கள் இருக்குது, அந்தரங்கங்கள் தனி. அதை பேசுறது அயோக்கியத்தனம். அது வந்து விவாத பொருளே இல்லை, அரசியலை தான் தேவையற்ற ஒரு விஷயம். அப்போது நீங்கள் அரசியல் உங்களோட சைட்லாம் வந்தால் அரசியல் மட்டும் பேசி எங்களை பற்றி விவாதிக்காதுன்றது. இங்கே வந்தால் திரிஷா கூட ஃப்ளைட்டில் போனான்றது. கல்யாணத்துக்கு தானே போனார். அப்படியே அவர் போகணுன்னு அவசியமா? இது உங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமா? எப்படி வேணா போகலாமா? சரி, இருந்தால் என்ன தப்பு? அது அவருடைய இஷ்டம் தானே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே. குடிக்கிறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. குடிக்காம இருந்தால் நல்லது. அது அவரோட விஷயமும் போயிருது. இங்கே கார் ரேஸே யாருக்காக நடந்துன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இல்லைண்ணே. அது நம்ம யாருக்கிட்ட நம்ம அதை பற்றி விவாதிக்கல. கார் ரேஸ் நடந்ததை பற்றி தான் விவாதிக்கிறோம். 39 கோடி ரூபா அம்மா உணவு கொடுக்குது, 42 கோடி ரூபா கொடுக்குறீங்களா? அது ஒரு கார்பரேட் மயமாக ஆகிட்டு வருது. உங்களுடைய தனி விருப்பத்தை தாண்டி கார் ரேஸை எத்தனை பேர் கேட்டாங்க? இது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வரல. F1 வந்தாலும் பரவாயில்ல. F1 இந்தியாவிலே கிடையாது. அதை கொண்டு வந்து எதாவது பண்ணுறீங்க, உலக நாடுகளுக்கு வருதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அது வரும், இது வரும், அது வேறு விஷயம். அதுக்கு திராணியே கிடையாதுங்க. ஆனால் F1 ரேஸ், அந்த F4 ரேஸ் நடத்துனீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். நீங்கள் அவர் அப்போ வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் நான் குடிக்க மாட்டேன்னு யார்கிட்ட சொன்னாரா? நான் குடிக்க மாட்டேன் எம்ஜிஆர் மாதிரி அதை டிக்ளேர் பண்ணாரா? இல்லை கேட்குறவங்களாம் டீ டோட்டலாரா? கண்டிப்பாக இதுதான் இன்றைக்கி அரசியல்னு இதை தான் இதுன்னு சமூக வலைதளத்தில் ஓடிட்டு இருக்காங்க. அதனால் அது பழைய கேஸுங்க. இது ஹியரிங் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். இது தொடர்ந்து நேற்று திருச்சியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. பாதாள சாக்கடை க்ளீன் பண்ணுற இடத்துல ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபா திருச்சி மாநகராட்சி கொடுத்துருக்காங்க, சன்மானமாக கொடுத்துருக்காங்க, இழப்பீடாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தொடர்ந்து பல நாட்களாக பேசப்படுறதுன்னா இதில் வந்து ரோபோக்கள் கொண்டு வரலாம், இல்லை ரோபோட்டு பண்ணுங்க, பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து தமிழ்நாடு சமூக நீதியை பற்றி பேச வந்து நீங்கள் ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் அனுமதி வாங்கணும், நாசாவில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். சரிண்ணா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பாதாள சாக்கடை இதில் ஏங்க ஒரு மழைநீர் வடிகால இன்னைக்கு கூட எதை கேட்டிருக்காங்க, எந்த நிறுவனம் எடுத்திருக்கு, என்ன இது டீட்டெயில் கூடியா அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா லேட் ஆகுது இதுன்னு. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பைப்பு, வட்ட வடிவ பைப்பு, அது ஒரு இன்ஜினியர் இன்னும் வீரப்பண்ணைக்கும் இருக்கார், அவர் ரிட்டையர்டு இன்ஜினியர். அழகாக உள்ளே பதிச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இதை போட்டு போயினே இருக்கலாம்.
நாளைக்கு மாற்றினா அப்படியே அந்த இடத்த மட்டும் தோண்டி எடுத்து போட்டு இன்னொரு பைப்பை பதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் வேலை கூட ஆகாது. கண்டிப்பாக. ஆனால் இதை ஒரு அறிவுக்கிட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. மழைநீர் வடிகால்னு எவ்வளோ பேர் சாவறான், எவ்வளோ பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை, வியாபாரம் பண்ணுறவனுக்கு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை. அதை பற்றி எழுதுனா அவனுக்கு பிரச்சனை. பிரச்சனை எப்படி எழுதலாங்க? மற்றவெல்லாம் சும்மா இருக்கிறான், நீ மட்டும் நான் கேள்வி கேளு. யாருங்க இந்த ரிப்போர்ட்ரு? அவர் பீட்டை மாற்றுங்க. இங்கே இருந்தால் தானே அது கேட்குறான். ஆமாம். வேறு எதுக்காக மாற்று? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த பாதாள சாக்கடையில் இது அது மட்டும் இல்லை, மழைநீர் வடிகாலுக்கே நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆமாம். நீங்கள் அதுக்கு போட்டு எல்லாம் பண்ணணும். ஆனால் பண்ணுறாங்க. இதுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைன்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஒரு கடுமையான சட்டம் இருக்குது. சும்மாலாம் அப்படியே இறக்கப்பட்டுலாம் துட்டு கொடுக்கல. சட்டம் சட்டம். உயிரிழந்தால் இத்தனை லட்ச ரூபா கொடுக்கணும். அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, கல்வி மற்றதெல்லாம். இல்லாட்டி வந்துடும் ஓலை. அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த யார் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட பெரிய தொகை வசூலிக்கணுன்ற மாதிரி கொண்டு இருக்குது. கார்பரேஷன் இந்த இடத்துல பண்ணுச்சுன்னா கார்பரேஷன் தான் கொடுக்கணும். என்ன கேட்டால் அதிகாரிகள் சம்பளம். இதுவுமே தேர்தல் அறிக்கையில் இருந்து இல்லைன்னா, இதுவும் தேர்தல் அறிக்கையில் இருந்தது இல்லைன்னா, பாதாள சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்களை கையாள. ஏங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம், எல்லாத்தையுமே செய்கிறோம். ஏன்னா அடுத்தோட ஒரு தேர்தல் அறிக்கை இருந்து மிஸ் ஆகிட்டுனேன் இன்னைக்கு பார்த்தீங்களா? எது? H1 விசாவை வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். நாங்கள் வந்தால் சோழி முடிச்சிருப்போம் 2026 வந்தான்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ அமெரிக்காவே பின்வாங்கிட்டாங்க. ஆமாம். இல்லைன்னா இவங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரம்புக்கு அறிவே இல்லைங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு பின்வாங்கணும்ல. எப்போ பார்த்தாலும் மதம் பண்ணுறாப்புல. அதான் ஒரு பெருமைப்படவே விட மாட்டேங்கிறாப்புல. இது வந்து சமூக விடுதிகளில் வந்து ஒரு ஜூனியரை வந்து ஒருத்தர் நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பு போயிட்டுருக்கு. இந்த சமூக விடுதியில் ஆரம்பிக்கும் போதே முதல்வர்கள் சொன்னது இது வந்து சமூக நீதிக்கான ஒரு வெற்றி, இது எந்த ஒரு ஜாதி சார்ந்து இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. இதுதானே எப்படின்னு அது சமூக சொன்னதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? சமூக நீதி தான் சொல்லுவோம். சமூக நீதி அரசு. ஆணவ கொலை நடக்குது, தனி சட்டம் கேட்குறாங்க. என்னையா கவர்மெண்ட்டு கூட இருக்கிறோம், இவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறான்னு நொந்து நூலாகிறாரு இவர். திருவாரூரில் திண்ண அமைச்சர் நேற்று கூட இது பண்ணியிருக்காங்க. இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. இவருக்கு எதுவுமே இவர்களுக்கு காதுக்கும் போகாது, முதல்வர் காதுக்கும் போகாது, எதுவும் போகாது. எல்லாம் சூப்பர்ண்ணா சூப்பர். நீங்கள் போனீங்கல்ல, அந்த குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சத எவ்வளோ பாராட்டு தெரியுமா சார்? எல்லாரும் அவங்களாம் கேட்டாங்க. ஓ அப்படியா? லைக்ஸ் நிறைய பேருக்கு. அடுத்து என்ன, இந்த கார் 8 கார் போதும், இன்னும் 2 கூட போடலாம்ண்ணா, பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான். ரோடுக்குதா? அதுவும் ரோடு போகிறீங்களே, முதல்வர் போகிற ரோடு கூட நல்லா இருக்கணும்ல. நீங்கள் பாருங்களேன் அவர் வீட்டுக்கு போகிற ரோடு எனக்கு என்ன இருக்குது. ஏன்னா அவர் உட்காந்துட்டு செல்லை பார்த்துட்டு போகிறாரு. அதனால் அவன் பார்க்குறான். எங்கே பார்க்குறாரா தலைவர்? எங்கே பார்க்கல. அப்போ விடு. பள்ளத்தில் தாண்டி அந்த 2.5 கோடி ரூபா வண்டி அது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. கீழே இருக்கிற டயர் மட்டும் தான் ஆடும். இவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. நீங்கள் ஒரு சாதாரண வண்டியில் போனீங்கன்னா தெரியும். ஐயோ என்ன தூக்கி போடுது, என்ன பண்ணுறீங்க, யார் இது அப்படி இப்படின்னு. அதான் நிலமை. இந்த பாலம் படப்பையில் 1.5 வருஷத்தில் விரிசல், 1 வருஷத்தில் ஸ்கூல் கட்டடம் காரப்பள்ளி உள்ளது. பாலம் உழுந்தா போச்சு. விரிசல் தானே விட்டுக்குது. நான் கேள்வி கேட்குறேன். திராவிட மாடல் கவர்மெண்ட் தொடர்ந்து 6 மாதம் கூட ஆகல திறந்தது. இந்த பாலம் திறந்து குஜராத்தை பாருங்கள், அந்த பாலக்கீழ வந்து பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேச பாருங்கள், மத்திய பிரதேசம் மட்டும் இங்கே கட்டிடுங்க. ஓகே, அது மட்டும். அது தனி மத்திய இதுக்கு நன்றி. உங்கள் நேரத்தை கற்றுக்கிட்டு